சக்கு லுக். இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஒரு காட்டில் அழகான குட்டி யானை ஒன்று இருந்துச்சு. அதுக்கு ஃப்ரெண்ட்ஸே இல்லைன்னு ஒரே கவலை. அதனால நண்பர்களை தேடி போக ஆரம்பிச்சது. அப்போ யானை ஒரு குரங்க பார்த்துச்சு. குரங்கி, நீ எனக்கு நண்பனா இருக்க முடியுமா? நீ ரொம்ப பெரியவனா இருக்க, உன் கூட நான் எப்படி ஃப்ரெண்டா இருக்க முடியும்? வேண்டாம் வேண்டாம், நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கூடயே இருக்கேன். அடுத்ததா யானை ஒரு முயலை பார்த்தது. முயலை பார்த்தும் கேட்டுச்சு, நீ என் கூட ஃப்ரெண்டா இருக்க முடியுமான்னு. முயல் சொல்லுச்சு, நானே ரொம்ப குட்டி முயல், இவ்வளோ பெரிய உருவமா இருக்க, உன் கூட எப்படி நான் ஃப்ரெண்டா இருக்க முடியும்? நீ வேணா எனக்கு. யானை வருத்தத்தோட அடுத்த விலங்க பார்க்க போச்சு. ஒரு தவளைய பார்த்துச்சு. தவளை கிட்டையும் கேட்டுச்சு, தவளை தவளை, நீ என் கூட ஃப்ரெண்டா இருக்கியா அப்படின்னு கேட்டது. நான் பாதி நேரம் தண்ணிக்குள்ள இருக்க போறேன், கொஞ்ச நேரம் வெளியே இருப்பேன். உன் கூட போய் நான் ஏன் ஃப்ரெண்டா இருக்கணும்? வேணாம் வேணாம். அடுத்ததா யானை ஒரு பாம்பை பார்த்துச்சு. இங்க பாரு பாம்பே, நீயாவது என் கூட ஃப்ரெண்டா இருப்பியா? பாம்பும் யானை உருவத்தை வச்சு உன் கூட ஃப்ரெண்டா இருக்க முடியாதுன்னு சொல்லிருச்சு. கொஞ்ச நாள் இப்படியே போச்சு. ஒரு நாள் கரடி ஒன்று ஓடி வந்தது. யானை பார்த்து கேட்டது, என்ன ஆச்சு, ஏன் இப்படி எல்லாரும் ஓடி வரீங்க? ஒரு சிறுத்தை ஒன்று எல்லா மிருகங்களையும் விரட்டிக்கிட்டு இருந்தது. யானை பெரிய உருவமாக இருக்கிறனால சிறுத்தை கூட சண்டை போட்டு அங்கேருந்து விரட்டி அடிச்சிருச்சு. அதுக்கப்புறமா எல்லா மிருகங்களும் யானைக்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டுட்டு எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க. இப்போ யானை ரொம்பவே சந்தோஷமா இருந்தது. இதிலிருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க குட்டீஸ்? யாரையும் உருவத்தை வச்சு எடை போடக்கூடாது. நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருக்கணும். பாய்.